அடுத்த பாடல் 1088. காரணி மந்திரம் ஓதும் கமலத்து. காரணியார் போன பாடல்ல காரணிக்கு விளக்கம் பார்த்துருந்தோம். காரணி காணே அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். யாரு? பார்வதி தேவி தான். வெளிக்காட்டாத ஒரு அன்பு, பொறுமை, வலிமை, இதன்படி இந்த உலகத்தையே அமைதியாக வடிவமைத்தவள். நான் தான் இதை செஞ்சேன்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. இந்த இடத்துல தன்னுடைய ஆற்றல் வடிவாக வடிவமைச்சு வச்சுட்டா. அப்படி வடிவமைத்து வைத்த அந்த காரணி மந்திரம் ஓதும் கமலத்து அப்படிங்கிற. இதில் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மந்திரம் மோதும் கமலத்து அப்படின்னு இருக்கும். மோதும்னா ஒன்றோடு ஒன்று மோதுதல் என்று பொருள். அதனால் அதை அப்படி பிரித்து படிக்கக்கூடாது. மந்திரம் ஓதும் அப்படின்னு அதை பிரித்து படிக்கணும். அதை மந்திரம் ஓதும் கமலத்து. கமலம் அப்படின்றது தாமரை மலர். பிரம்மா என்ன பண்ணுறாரு? மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருக்காரு. எதுக்கு மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருக்காரு? படைத்தல் தொழிலை அந்த மந்திரத்தின் ஓதுதல் வழியாக அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். இப்போ காரணியாக இருக்கக்கூடியவ என்ன பண்ணுறா? இந்த இடத்துல இந்த வேதங்களை ஓதி பிரம்மாவை படைக்கின்ற படைத்தல் தொழில் என்று ஒன்று இருக்கின்ற இல்லையா, அதுலேயும் அவ இருக்கா. ரெண்டாவது என்ன சொல்றாரு வழியில? பூரண கும்ப ரேசம் பொருந்திய அப்படிங்கிற. இதுலையும் பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் பூரண கும்ப விரேசம் அப்படின்னு இருக்கும். அதையும் பிரித்து படிக்கணும். கும்பம் ரேசம் அப்படின்னு படித்து படிக்கணும். பூரணம்னா என்ன? முழுமை என்று பொருள். கும்பம் அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் தெரியும். நம்ம யாகம்லாம் செய்யும்போது கும்பம் ஒன்று வைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு முழுமையை குறிக்கும். எதாக இருந்தாலும் சரி, ஒரு குவியல் முழுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதான் கும்பம். அப்போ பூரண கும்பம் அப்படின்னா இங்கே முழுமை பெற்ற ஒரு குவியல். என்ன குவியல் அப்படின்னா ரேசம் அப்படிங்கிறாரு. ரேசம் அப்படின்னா ஒரு நீரை குறிக்கும். அந்த நீர் எது? பொருந்திய அப்படிங்கிறார். ஒரு இடத்துல பொருந்தி இருக்கான். எங்க பொருந்தி இருக்கு நீர்? எல்லா இடத்துலையும். திருப்பார்கடல். நம்ம திருமால் படுத்திருக்காரு இல்லையா? திருமால் எங்க படுத்திருக்காரு? ஆதிசேஷன் மேல படுத்திருக்காரு. ஆதிசேஷன் எங்க இருக்கு? உங்களுக்கு திருப்பார்கடல்ல தான் இருக்கு. அப்போ ஒரு திருமால் எப்படி இருக்காரு? ஒரு முழுமை பொருந்திய நீர் மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு திருப்பார்கடல் மீது என்ன செய்யறாரு? காக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமால். பொருந்திய நாரணன் அடுத்த அடியில சொல்லிட்டார். ஆக்சுவலி இது ரேசம் பொருந்திய நாரணன்னா திருமால், காக்கும் தொழிலை செய்யக்கூடியவர். ஏன்னா மூணாவது அடியில நாரண நந்தி நடு அங்கு உரை செய்த அப்படின்னு வருது. இப்ப நாரணன்னா அந்த வந்துச்சு. நாரண காக்கும் முதல் அடியில படைத்தல் தொழில சொல்லிட்டாரு. ரெண்டாவது அடியில காத்தல் தொழில சொல்லிட்டாரு. மூன்றாவது அடியில என்ன சொல்றாருங்க? நந்தி நடு அங்கு உரை செய்த அப்படின்னு சொல்றாரு. நந்தி என்றால் யார்? இறைவன் தான். யாரு? அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய இறைவன் என்பது ஒன்று. இன்னொன்று நந்தி என்றால் இறைவனே குருவாக வந்து இங்கு நின்று உபதேசம் செய்தல், அவரை சொல்லி கொடுத்தல் அப்படி வச்சுக்கலாம் நந்தி. நடு அங்கு அப்படிங்கிறாரு. நடுனா என்ன? இங்க இடத்துல இடை அப்படின்னு பொருள். நடுனா இடையில், நடுவில், சரியா அப்படின்னு பொருள். அப்போ அங்கு உரை செய்தேங்கிறார். உரை என்றால் இப்போ நான் பேசுறதும் உரை தான், சத்தமும் உரை தான். அப்போ என்ன செய்கிறாராங்க? நடுவாக நின்று அனைவருக்கும் உபதேசத்தை செய்து. உபதேசம்னா என்ன? யார் யாரெல்லாம் என்னென்னலாம் செய்கிறீங்களோ சீக்கிரம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுங்கப்பா நல்லபடி அப்படின்னு சொல்லி யார் யார் நடு என்று சொல்லப்பட்டது இடைன்னு சொன்னோம் இல்லைங்களா? தர்மத்தின் வழியாக நிற்கிறார். நடுநிலையாக சாட்சியாக நிற்கிறார். நின்று யார் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் அனுபவிச்சுக்கிறான். படைத்தல் தொழிலை செஞ்சுட்டாரு. காத்தல் தொழில அவர் காத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அவங்களுடைய வினைகள் எல்லாம் தீர்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? நடுநிலையில் நின்று யார் யாருக்கெல்லாம் வினைகளை தீர்க்க வேண்டுமோ, பாவங்களை தீர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் தீர்க்க வைத்து அவர்களையும் என்ன சொல்றாரு? அழித்தல்னா அழித்தல் கிடையாது, நேரடியாக ஒடுக்குதல் என்று பொருள். அவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரா? நந்தின்னு சொன்னார் இல்லைங்களா? நந்தியா இறைவனுக்கு இருந்து இந்த உரை அப்படின்னார் இல்லையா? உரைனா என்ன? சத்தம். சத்தத்தின் வழியாக அவர் சொல்லி கொடுக்குறாரா ஏதோ ஒரு வகையில். சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுடுங்க. செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் அந்த பிறவியை முடிச்சுட்டு நீங்கள் இறைவனோட வந்து ஒடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க? இறைவனே குருவாக வந்து சொல்லி கொடுத்து சீக்கிரம் வினைகளை தீக்க வச்சு தன்னோடு ஒடுக்கி கொள்கின்றார். ஸோ 3 தொழில் சொல்லிட்டாருங்க. முதல் அடியில் படைத்தல் தொழில் சொல்லிட்டாரு. ரெண்டாவதுல காத்தல் தொழில் சொல்லிட்டாரு. மூணாவதுல அழித்தல் தொழில்னு சொல்லிட்டாரு. இந்த அழித்தல் தொழிலுக்கும் இறைவனே குருவாக வந்திருந்தா கடைசி ஃபைனல் டச் கொடுத்து கூப்பிட்டு போறார், சொல்லி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, தானா நடக்குதா? 3 பேர் தொழில் செய்கிறாங்க. தானா நடக்குதானா? எப்படி நடக்குதா? ஆரண வேத நாளாந்தமும் ஆமே அப்படின்னு சொல்றது. ஆரம்னா என்ன? மறை என்று பொருள். மறை என்றால் என்ன? வேதங்கள். வேத நாளாந்தமும் அப்படிங்கிறது. ஸோ வேதத்தின் நாளாந்தம்னா எல்லை அப்படின்னு பொருள். வேதத்தினுடைய எல்லையாகும். மறை என்று சொல்லப்படுகின்ற வேதத்தின் எல்லை, முழு எல்லை. எல்லை என்று சொல்லப்படுறது எது?
4 வேதங்கள் சொல்லப்படுவோம் இல்லைங்களா? நாலாந்தமும் அப்படிங்கிறார். 4 வேதங்களுடைய அந்தம், அதனுடைய எல்லை வரைக்கும் என்னென்னலாம் இங்கு இறைவன் ஒரு வேதம்னு சொல்றது ஒரு சட்டத்திட்டம்னு வச்சுக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. எப்படி எப்படி உலகம் இயங்கணும், எப்படி மழை பெய்யணும், எப்படி வெயில் அடிக்கணும், எப்படி மனுஷங்க வாழணும், எப்படி எல்லாத்துக்கும் ஒரு வேதத்தின் வழியாக ஒரு சட்டத்திட்டத்தை இறைவன் போட்டு வச்சுட்டார். அதனுடைய எல்லை வரைக்கும் என்னென்னலாம் தொழில் இருக்கோ இது எல்லாத்துக்கும் எல்லை அந்தமும் ஆமை அப்படின்னு முடிச்சிட்டார் இல்லைங்களா? வேதத்தின் எல்லையாகவும் இந்த இடத்துல யார் இருக்காமா? இந்த திரிபுரை சக்தி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த பாடலை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்க்கும் பொழுது காரணியாக இருக்கக்கூடிய அந்த திரிபுரை சக்தியானவள் தேவி என்னென்னலாம் செய்கிறான். போன பாடலில் வந்து சொல்லிட்டாரு, இந்த 3 தொழில்களையும் செய்வதற்கு காரணியா இருக்கா அப்படின்னு, தலைவியா இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சார். தலைவியா இருந்து என்ன செய்யறாரா? பிரம்மா மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு வேதம் ஓதுதலின் வழியாக இங்க படைத்தல் தொழிலை அதற்கான ஆற்றலாக இவள் தான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாள். திருமாலி பூர்ண முழுமை பெற்ற ஒரு நீருக்கு நடுவில் இங்கு படுத்து கொண்டுதான் இருக்காரு. அமைதியாக தியானித்து படுத்துக்கிட்டு தியானம் பண்றாரு. தூங்கல் அவரு படுத்துட்டு கண்ணை மூட்டிட்டு இருக்காருன்னா தூங்கல் ஆதிசேஷன் மேல இருந்து. அவருங்க கூட லட்சுமியாக இருந்து என்ன பண்றாங்க? இந்த உலகத்துக்கு ஒரு பொருள் வேணும் இல்லையா? உலகம் இயங்க வேண்டும் என்றால் ஒரு பொருள் வேண்டும். அந்த ஆற்றலாக இருந்து உலகை இயக்குவதற்கு காரணியாக இருக்கின்றார். இறைவன் இந்த இடத்துல ஒடுக்கும் தொழிலை செய்கிறார். அந்த இடத்துல இவளே குருவா வந்து நிற்கிறா. இறைவன் தான் குருவா வந்து நிற்கிறார். இவ கூட அந்த ஆற்றலாம் நிற்கிறார். நின்று யார் யார் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் விரைவாக அனுபவிக்க வைத்து அவருடைய வினைகள் பாவங்களையும் ஒடுக்க வைத்து அவர்களையும் தன்னோடு ஒடுக்கி கொள்கின்றார். இதெல்லாம் எப்படி, எந்த சட்டத்திட்டத்தின்படி அவள் செய்கின்றாள் என்று பார்த்தால் 4 வேதங்கள் இருக்கின்றது. அதனுடைய எல்லை வரை என்னென்னலாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதன் வழியாகவே இவை அத்தனையும் அவள் செய்து கொண்டிருக்கின்றாள். அப்போ இந்த வேதங்களாக இருப்பது யாரு? இறைவன் தான் வேதமாகவே இருக்காரு. சட்டத்திட்டமாகவே வேதம் தான் இருக்காரு. இப்போ இறைவனும் இங்கு மூலமாகத்தான் நிற்கின்றாள். அந்த ஆற்றலாக திரிபுரை சக்தி இங்கு நிற்கின்றாள். எல்லா தொழிலையும் செய்கிறவன் அவளாகத்தான் இருக்கின்றாள். இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. போன பாடலும் இந்த பாடலுமே 2 ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பாடல் தான். இதில் ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள். இந்த பிரம்மா ஆதிசேஷனை படைக்கையாக கொண்டதற்கு என்ன காரணம், என்ன தத்துவம்? அது பிரம்மா மட்டும் இல்லையா, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். எல்லா தெய்வங்களுக்கூடமே இங்கு பாம்பு இருக்கு, நாகம் இருக்கு. சிவன் பார்த்தீங்கன்னா கழுத்துல வச்சிருப்பாரு. திருமால் பார்த்தீங்கன்னா அது மேலே படுத்து இருப்பாரு. விநாயகர் பார்த்தீங்கன்னா இடுப்புல கட்டியிருப்பாரு. முருகர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாயில, இப்போ மயிலுடைய வாயில பாம்பு இருக்கும், இல்லை அவருடைய காலடியில பாம்பு இருக்கும். எல்லா தெய்வங்களுக்குள்ளுமே இந்த பாம்பு இருக்கு. அதற்கு என்ன பொருள் என்றால், பாம்பை பார்த்தா படையும் நடுங்குன்னுவாங்க. சாதாரண ஒரு மனுஷன் கூட அப்படி தூரத்துல இருந்து பாம்பை பார்த்தா கொஞ்சம் 2 அடி தள்ளி பின்னாடி நிற்பான். ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அதற்கு என்ன பொருள் என்றால் அது ஒரு பிலாசபி, தத்துவம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாம்பு இருக்கு. நம்மளுடைய குண்டலினி சக்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பாம்பு. அது இன்னைக்கு நம்ம அந்த பாம்பை கைப்பற்றி விட்டோமா என்று கேட்டால் நாம் இன்னும் கைப்பற்றவில்லை. அது இருக்குன்றதே நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கல. அப்போ அவங்க என்ன சொல்லி கொடுக்க வராங்க இந்த தத்துவத்தில்னா, உங்களுக்குள்ளேயும் ஒரு பாம்பு இருக்கு. எனக்குள்ள இருக்க பாம்பை நான் தெரிஞ்சுக்கிட்டு வெளிப்படுத்தி அதை நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன். அதனால் நான் தெய்வமாக இருக்கிறேன். நீங்களும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பாம்பை வெளிப்படுத்தி நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் என்னை போல் தெய்வமாக இருக்கலாம் அப்படின்ற சொல்லி கொடுக்கறது தான் இந்த நாகம் வந்து குறிக்கும். எல்லா தெய்வத்துக்கிட்டையுமே நாகம் இருக்கும். அம்பாள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 8 கை 10 கை இருக்கும். ஏதாவது ஒரு கையில் நாகம் இருக்கும், இல்லை கழுத்தில் நாகம் இருக்கும், இல்லை செயின் போட்டிருப்பாங்க. அந்த செயினில் சின்னதாக ஒரு நாகத்துடைய சிம்பிள் டாலர் மாதிரி வச்சுருப்பாங்க. நிச்சயமாக எந்த ரூபம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நாகம் உறுதியாக இருக்கும். சரிங்களா ஐயா?